welcome back to my channel. This is Sajji. இன்னைக்கு நான் எங்க ஸ்கின் எல்லாம் whiten பண்றதுக்கான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நாங்க வீட்ல இருக்கிற நேச்சுரலான ingredients வச்சு எங்க ஸ்கின் நல்லா bright and glow பண்றதோட எங்க ஸ்கின் எல்லாம் whiten பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நான் எங்க ஸ்கின் எல்லாம் whiten பண்றதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போறதுக்கு முன்னால இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னா நான் இந்த சேனல்ல பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா ப்ளீஸ் மறக்காம ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அண்டதை டிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெண்டுக்குற நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இந்த வீடியோல நீங்க யூஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவு எங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எயின்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸை தரும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோதுமை மாவு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கோதுமை மாவு கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தர ஒன்றா இருக்குது. எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற எயின்ஸை ரிடியூஸ் பண்ணும். எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளூவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த தயிர் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் இதில் நான் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிறேன். அந்த டொமேட்டோவை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் உள்ளே இருக்கிற ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டொமேட்டோ எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணிக்கல. நான் ஒரு டொமேட்டோ எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் நான் இதில் விட்டுக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸான டொமேட்டோ தான் இதுக்கு நான் எடுத்துக்கிறேன். டொமேட்டோ எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணும். அதோட எங்களோட ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோவிங்கை தர்றதோட நாங்கள் வெயில் காலத்தில் வந்து டொமேட்டோ எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டொமேட்டோ ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் எங்களோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கான ஃபேஸ் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ண ஃபேஸ் பேக் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக சொல்கிறதா நாங்கள் ஸ்கின்னுக்கு எது அப்ளை பண்ணிக்க முன்னமும் எங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கிற ஃபேஸ் அண்ட் நெக்கில் நாங்கள் அப்ளை பண்ணும்போது அதால் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணமுன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் இந்த கையால் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ரஷ்ஷாலே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறதால எங்களோட ஸ்கின் எல்லாம் ஒயிட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின் எல்லாம் க்ளூவாக இருக்கிறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற சன்டேன் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகிறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகி எங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த கோதுமை மாவு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வெயில் காலத்தில் எங்களோட ஸ்கின்னை நாங்கள் ஹைட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற தயிர் வந்து எங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த தயிர் வந்து ஹெல்ப் பண்ணும்.
வெயில் காலத்தில் எங்கள் ஸ்கின்னில் வந்து ஆயில் வந்து சுரந்துகிட்டே இருக்குது. நாங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமல் இருக்கோம். பட் நீங்கள் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை ட்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நான் இதில் ஆட் பண்ணியிருக்க டொமேட்டோ உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரலான சன்ஸ்க்ரீனாக இருக்கிறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டொமேட்டோ ஹெல்ப் பண்ணும். பட் இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் உங்களோட ஸ்கின்னை நல்லா சூப்பராக ஒயிட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ண அப்புறம் ஒரு நார்மல் வாட்டரால் உங்களோட ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் கோதுமை ஆட் பண்ணியிருக்கிறதால ஸ்கின்னில் வந்து இந்த ஃபேஸ் பேக் நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி சர்க்குலர் மோஷனில் லைட்டாக மசாஜ் பண்ணியே வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் ஸ்லோவாகவே ஸ்கின்னை வாஷ் பண்ணிக்கோங்க. என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண ஃபேஸ் பேக்கை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். தென் ஒரு டவலால் நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதும் என் ஸ்கின் எல்லாம் ஒயிட்டனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ளோ அண்ட் ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்குது. அதோட என் ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகினதோட என் ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனும் லைட்டனாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டேனை ரிமூவ் பண்ணி எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து உண்மையிலேயே சூப்பராக ஒர்க்கான ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெடி பண்ண இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றதை டிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்றதை டிக் பண்ணாவிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வராது. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்றதையும் டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ guys. Bye.